இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் பத்மா இளங்கோவன் அவர்களுக்கும் எனது வணக்கம். அதோடு இந்த அவையை நிறைத்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். 200-300 ரூபா கொடுத்து சில கொண்டாட்டங்கள் மண்டபங்களை நிறைக்கும் மக்கள் இருக்கிற இந்த நேரத்திலே இப்படியான இலக்கிய விழாக்களையும் நிறைவு செய்வதற்கும் நிறைப்பதற்கும் பலர் இருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சி. அவர்களையும் நான் மனதார வரவேற்கிறேன். பொதுவாக இப்படியான விழாக்களின் அத்திவாரமே, அதாவது கொண்டாட்டங்களின் அத்திவாரமே படைப்பாளர்கள் என்பதையும் எல்லோரும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் படைப்புகள் தான் அங்கே விழாக்களாகவும் கொண்டாட்டங்களாகவும் உருமாறுகிறது. எனவே படைப்பாளர்களை நாம் என்றும் மதிக்க வேண்டும். இப்படியான விழாக்களை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடயத்துக்கு நேரே வருகிறேன். என்றால் அதிகமானவர்கள் கருத்துரை வழங்க வேண்டியிருப்பதால் இன்று நான் 2 சிறுகதை தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டு இளங்கோவர்களின் சிறுகதை தொகுப்பு. அது பொதுவாக சிறுகதைகள் என்றாலே மக்களின் வாழ்வியல் சார்ந்த, அவர்கள் மனநிலை சார்ந்த மற்றும் அரசியல் பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை தான் பொதுவாக உலகமெங்கும் படைப்பாளர்கள் கருக்களாக எடுப்பார்கள். அதுபோலத்தான் நமது ஈழத்திலும் இதே பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலும் எமது ஈழத்தின் படைப்பாளர்கள் கருக்களாக எடுத்துக்கொள்வதை அனைத்தும் போர் சார்ந்த விடயங்கள் தான். ஏனென்றால் போர் சார்ந்த சூழல் எல்லா இடமும் இல்லை, உலகத்தில் எல்லா இடமும் அதிகமாக இல்லை. ஆனாலும் இளம் சார்ந்த போர் கதைகள் எம்மால் தான் எழுத முடியும். எனவே வீட்டி இளங்கோவர்கள் போர்க்கால கதைகள் என்ற ஒரு சிறுகதையை நமக்கு தந்திருக்கிறார். ராஜன் சொன்ன மாதிரி இந்த கதைகள் போதாது. இதில் 5 சிறுகதைகள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இது சார்ந்து அவற்ற வயதுக்கும் அனுபவங்கள் இருக்கும். நிறைய கதைகளை நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த கதைக்கு செல்கிறேன். இதில் 5 சிறுகதைகள் இருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், போர்க்கால கதைகள் என்றால் அந்த போர்களின் வலிகளும் இழப்புகளும் போர் சண்டைகள் சார்ந்த விடயங்களை தான் நாங்கள் கருக்களாக எடுத்து படைப்பாளர் கொடுப்பார்கள். அதிலே இங்கே இளங்கோவர்கள் ஒலிக்கீட்டு என்று முதலாவது ஒரு சிறுகதையை கொடுத்திருக்கிறார். அது ஒரு வயோதிபர் போரால் மக்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து தனது பிள்ளைகள் எல்லாரும் புலம்பெயர்ந்த பின் அவரின் வலிகள் எப்படி இருக்கும், அவர் சார்ந்த மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இங்கே கூறியிருக்கிறார். இதிலே ஒரு காட்சி படிமம் என்னை மிகவும் ஈர்த்தது, அதை சொல்ல வேண்டும். மாமரச் சருகொன்று அவர் மாவில் பறந்து வந்து விழுந்தது. அதை கீழே தட்டிவிட்டவரின் எண்ணங்கள் பின்னோக்கி நகர்ந்தன. இது ஒரு காட்சி படிமம். ஒரு படைப்பாளர் ஒரு வாசகர்களை அந்த கதைக்குள் இழுக்க வேண்டுமென்றால் சில விடயங்களை காட்சி படிமங்களை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த எழுத்தாளர்களின் அந்த கருவுக்குள் வாசகர்கள் வருவார்கள். அந்த வகையிலே இதனை மிகவும் கவர்ந்தது. அதுபோல சகடை விமானமும் பீப்பாய் குண்டுகளும், இது எல்லாருக்கும் அனுபவமான ஒரு விடயம். அந்த சகடை விமானங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்து நமக்கு மேலே போட்டது, நாம் என்னத்தை அனுபவித்தோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கதையில் மக்கள் படும் துயரங்கள், அந்த சகடை பீப்பா எதையெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏ கொட்டினது என்பதையும் ஒரு சிறுமியின் மனநிலையையும் அவர் அங்கே நமக்கு கூறியிருக்கிறார். அதுபோல ஆபரேஷன் என்ற ஒரு சிறுகதை, அதில் தனது மனைவியை போரால் இழக்கும் ஒரு கணவனின் வலிகள் அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது ஒரு மகளின் கடிதம் என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது. அதிலே அவர் ஒரு மகள் தனது தந்தைக்கு எழுதும் அந்த போர் நினைவுகளை அவர் அந்த சிறுகதையிலே கூறியிருக்கிறார். அதோடு ஏன் இடமாற்றம், அவரின் அந்த, நான் நினைக்கிறேன் அவர் சில தீவிரவாத கருத்து நிலைகளில் இருந்த சில நிலைகளை இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது போருக்குள்ளே சில மாற்றங்களை புரட்சிகளை கொண்டு வரும் நேரத்திலே அவரை அந்த கதை நாயகனை அந்த இராணுவம் பிடிப்பதும் அதை மக்கள் அவரை மீட்டு அனுப்புவதும் என்ற ஒரு சூழலுக்குள்ளே அந்த சிறுகதை அவர் எழுதியிருக்கிறார். இவ்வாறாக இது மட்டுமே நிறைய அனுபவங்கள் அவரிடம் இருக்கும். அதை அவர் சிறுகதைகளாக எங்களுக்கு
ஆவணங்களாக, சிறுகதைகள் அல்ல, அது ஒரு ஆவணம், அது ஆவணங்களாக அவர் எமது இலக்கிய உலகிற்கு வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தது 2வது சிறுகதை தொகுப்பு வெயிலும் பனியும். நான் எப்போதும் சிறுகதை நூல்கள் எடுத்தால் முதல் அட்டைப்படத்தை தான் கொஞ்சம் ஆழமாக பார்ப்பேன், அடுத்தது தலைப்புகளின் பொருத்தத்தையும் பார்க்கிறது. இதிலே இந்த சிறுகதைகள் எல்லாம் புலம்பெயர் நாடு சார்ந்த சிறுகதைகள், அதாவது போருக்கிலிருந்து அடுத்த கட்டம், அதன் தொடர்ச்சியாக இந்த நூல் அவர் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். தலைப்பு கூட வெயிலும் பனியும், அதில் இருக்கும் படம் கூட ஒரு பக்கம் பனை மரம், ஒரு பக்கம் பைன் மரம். இந்த பனை மரத்தை கொண்டு குளிநாடுகளுக்கு நாங்கள் நட்டால் அது ஆரம்பத்தில் சில மரங்கள் உடனே பட்டுவிடும், சில மரங்கள் வேர்விட தடுமாறி போராடி ஏதோ உயிரோடு வாழும், சில மரங்கள் மட்டும் வேர்களை விட்டு எப்போது பூப்பது, எப்போது காய்ப்பது, எப்போது இலை ஊற்றுவது தெரியாமல் தடுமாறி நிற்கும். அப்படியான ஒரு புலம்பெயர் மனிதர்களின் போராட்டம் தான் இந்த சிறுகதை நூல். இதிலே வெயிலும் பனியும் என்ற சிறுகதை தான் இங்கே முதலாவதாக இருக்குது. ஒரு வயதான, அதுவும் இங்கே முதலாவது கதை, ஒரு வயதான பெண்மணி புலம்பெயர்ந்து தனியே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அவர் என்ன ஒரு தடுமாற்றங்களையும் இழப்புகளையும் தாயம் சார்ந்த நினைவுகளையும் அவர் எப்படி மீட்கிறார், எப்படி போராடுகிறார் இந்த நிலத்திலே தன்னை பதியம் வைத்துக் கொள்வதற்கு. உண்மையில் நாங்கள் எல்லோரும் எங்களை நாங்களே பதியம் வைத்துக் கொண்டவர்கள், அதுதான் உண்மை. எமது அடுத்த சந்ததியினரை நாங்கள் இங்கே விதைத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் இங்கே பதியம் வைக்கப்பட்டவர்கள். அதனால் எங்கள் போராட்டம் புலம்பெயர் நாடுகளும் மிகவும் போராட்டமான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அந்த பெண்மணியும் அப்படி ஒரு போராட்டம் மனநிலையிலே இருக்கிறார் என்பதுதான் இந்த வெயிலும் பனியும் என்ற முதலாவது சிறுகதை. அடுத்தது தலைமுறை என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது. தலைமுறை என்ற எங்களுக்கு விளங்கும், நாங்கள் தலைமுறை இடைவெளிகளுக்கு இங்கே போராடி கொண்டிருப்பவர்கள், அங்கிருந்து வந்த எங்கள் நிலையும் இங்கே இருக்கும் சிறுவர்களின் நிலையும் எப்படி முரண்படுகிறது என்பதை இந்த சிறுகதையில் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியான நிர்வாசை கூட்டம் என்ற ஒரு சிறுகதை உண்மை மிகவும் கலந்தது. என்னன்னு சொன்னால், நான் அதை சீரியஸாக தான் வாசிக்க போனேன்னா, நிர்வாசை கூட்டம் என்றால் இங்கே என்ன நடக்கும், சண்டைகளும் கதிரையை தூக்கி அடிக்கிற இப்படியான நிகழ்வுகளும் முரண்பாடுகள் தான் நடக்கும் என்று நான் வாசித்து போட்டு அதை பார்த்தால் அது வேறு மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது. எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அது உண்மையாகவும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன், அப்படியும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசித்து பார்த்து அதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படியான பெண்களின் என்ன சொல்ல, இப்படியான கதைகள் அதிகமாக புலம்பெயரும் போதும் புலம்பெயர்ந்த பின்னும் பெண்களின் சூழல்களும் அவர்களின் வாழ்வியலும் இங்கே அதிகமாக அவர் கூறியிருக்கிறார். நான் கூட கொஞ்சம் இந்த கதையில் வாசிச்சுட்டு கொஞ்சம் பெண்ணியம் சார்ந்து கொஞ்சம் கோவப்படலாம் யோசித்து, ஆனால் உண்மையில் அவர் சில கதைகள் உண்மையில் அது நடக்கிறது, பெண்கள் சார்ந்த பல என்ன சொல்கிறது பிறழ்வு நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது. அதை அவர் இங்கே சுட்டி காட்டுறது தவறில்லை, அது உண்மை. ஆனால் அதே பக்கம் இன்னொரு பக்கம் அவர் பெண்கள் சார்ந்து நல்ல விடயங்களையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லை, அதுக்கு பெண்கள் மட்டுமே சொல்லல, ஆண்களையும் அவர் சாடியும் இருக்கிறார், தட்டியும் கொடுத்திருக்கிறார். எனவே அவற்றை சிறுகதையில் அதிகமாக இப்படியான பாலியல் சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. இதிலே பொதுவாக நான் என்னென்னு சொன்னால், ஒரு கதை இருக்கிறது, அரங்கேற்றம் என்ற சிறுகதை. ஸ்ரீதேவி என்ற ஒரு பாத்திரம், அது உண்மையில் நான் எதிர்பார்க்காத ஒரு பாத்திரம். ஆனால் அப்படியும் பெண்கள் இருக்கிறார்களான்னு கூட நான் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆச்சரியம் பற்றினான். ஆனால் உண்மையில் இருக்கிறார்கள். எனவே அவர் சில வார்த்தைகளை தனது நூலில் சொல்லியிருக்கிறார். அதாவது மக்களிடமிருந்து மக்களிடமே கொடுப்பது தான் படைப்பு. அதனாடி அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடமிருந்து அதிகமான படைப்புகளை அவர் இங்கே எங்களுக்கு தந்திருக்கிறார். அவை இங்கே நமக்கு சிறுகதைகள் மட்டுமல்ல, அது உண்மையில் அது வாழ்வியல், அது உண்மைதான். அந்த வாழ்வியலை தான் அவர் இங்கே கொடுக்குறார். அவரே சொல்லியிருக்கிறார் பல இடங்களில், இது கதையல்ல, இது நிஜமான வாழ்வியல், நான் கண்டதும் நான் அனுபவித்ததும் அதன் மூலமாக ஏற்றுக்கொண்ட சீற்றங்களும் தான் இங்கே நான் கதைகளாக கொடுத்துக்கிறேன் அவர் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அவரது கதைகளை ஒரு எமது வாழ்வியல் ஆவணங்களாக கொண்டு வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு
நிறைவு செய்கிறேன். நன்றி.